ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைவ் ட்ரேடிங்கில் எப்படி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பையிங்கோ செல்லிங்கோ எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் நம்மளுக்கு இன்றைக்கி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் சரி, இல்லை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் சரி. நம்ம மார்னிங் நம்மளோட டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்னிங்கே லெவல்ஸ் கொடுத்துட்டோம். 24,725 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அதனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இங்கே நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி கரெக்டாக அந்த செல்லிங் வரதை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் செல்லிங்க்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது திருப்பியும் அகைன் இங்கேருந்து செல்லிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சாம்பிளில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணி, ஏன்னா புட் ஆப்ஷன் சைடு போய் பை பண்ணக்கூடாது. ஏன்னா புட் சைடில் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, புட் சைடில் ஒரு மொமெண்டம் பெருசாக இருக்காது. 24,500 வச்சாலும் சரி, 24,600 700 வச்சாலும் சரி, மொமெண்டம் வந்து புட் சைடில் பாருங்களேன் இவ்வளோ தான் மொமெண்டம் இருந்திருக்கு. அதனால் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா நிறைய பேர் கீழே வந்துரும்னு நினைப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, புட்டை பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது புட் சைடில் ஒரு மொமெண்டம் வரணும்னா புட் சைடில் சினாரியோ இருக்கணும், பையிங் ப்ரெஷர் வரணும். அப்போ தான் மார்க்கெட் புட் சைடில் வரும். இல்லை அப்படின்னா நம்ம கால் சைடில் நம்ம ஆப்ஷன் செல்லிங் கேபிட்டல் இருந்துச்சுன்னா கால் சைடில் நம்ம இந்த மாதிரி செல் பண்ணிட்டு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம டார்கெட் எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி ரீட்ரேஸ் பண்ணி நல்ல நம்ம டார்கெட்லேருந்து இன்னும் ஆல்மோஸ்ட் நியர் டு டார்கெட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட் பண்ணால் போதும். ஒரு 1,000-1,500 பிகினராக இருக்கவங்க இந்த மாதிரி ப்ராஃபிட்டை எடுங்க. நிறைய பேர் வந்து 1 லட்சம் ப்ராஃபிட் போட்டாங்க, 5 லட்சம் ப்ராஃபிட் போட்டாங்க, 3 லட்சம் டெய்லி 60,000 பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஆசைப்பட்டு போகாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் லாஸ் பண்ணவங்க தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை மார்க்கெட்லேருந்து பணம் எடுக்க ஆரம்பிங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுமாராக ஒரு 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா பண்ணாவே போதும். ஒரு வருஷத்தில் உங்கள் பணம் டபுளாக இருக்கும். எப்படி ரிட்டர்ன் கேல்குலேட் பண்ணால் 2 மடங்கு இருக்கும். அது மாதிரி ரிட்டர்ன் வேறு எந்த ரிட்டர்னுமே பண்ண முடியாது. அதுவே ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன். அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் அக்குமுலேட் பண்ணுங்கள். உள்ளே இருந்து அக்குமுலேட் பண்ணிட்டு அந்த கேபிட்டல் வைக்கும்போது ரிஸ்க் எடுக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் கண்டினியூ ஆகும் பாருங்கள். ஜஸ்ட் என்ன ரீசனுக்காக பண்ணுங்கிறது கிளியராக சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி 720 ஸ்பாட் இருக்குது. இங்கே செல்லிங் இனிஷியேட் ஆகிருக்கு. நம்ம எப்படி தன்னில் பை செல் டார்கெட் ஸ்டாப் லாஸ் எப்படி போடலாங்கிறதையும் காட்டியிருக்கேன். இது இல்லாமல் தன்னில் சூப்பர் ஆர்டர் இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் நல்லா ஏறி வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் கால் ஆப்ஷனில் ஒரு செல் இனிஷியேட் ஆகிட்டு நம்ம ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் ஒரு 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஒரு 15 பாயிண்ட் டார்கெட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக மார்க்கெட் வந்து ஆல்ரெடி செல்லிங் கேண்டில் இனிஷியேட் ஆகிட்டு நான் இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம டைம் ஃப்ரேம் அதிகமாக வச்சா நம்மளுக்கு எங்கே எக்ஸிட் ஆகும்னு தெரியாது. ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாம் போட்டாச்சு. இங்கேருந்து வந்த செல்லிங்க்கு திருப்பியும் வந்து கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நிறைய ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். எக்ஸாம்பிள் மார்க்கெட் இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு, ஆல்ரெடி 10 பாயிண்ட் வந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸை இப்போ ட்ரைல் பண்ணிக்கலாம். தன்னில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேடிங் சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டு வச்சு ட்ரேட் பண்ணுறனால இதாக இருக்கும். இப்போ நம்ம 125.40 ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 12 பாயிண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து அல்ட்ரா புல்லிஷில் இருக்குது. அல்ட்ரா புல்லிஷில் இருக்கும்போது நம்ம கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். கால் ஆப்ஷனை செல் பண்ணும்போது எப்போனாலும் அந்த பையிங் ப்ரெஷர் வரும். அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் கம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. 1000 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு லாட் ட்ரேட் எடுக்கணும், எக்ஸிட் பண்ணணும், ஒரு 1000 to 1500 ப்ராஃபிட் பண்ணணும். அது மல்டிபிள் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஷில் தான் இருக்குது. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால் ஆப்ஷனில் தான் ட்ரேட் எடுத்து செல் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ட்ரேடிங் எடுக்கிற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு நிறைய லைக் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி லைவ் மார்க்கெட்டில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து செல்லிங் இனிஷியேட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து உடனே போய் நம்ம புட் ஆப்ஷனோ இதை பண்ணக்கூடாது. கால் ஆப்ஷன் திருப்பி ஏறி வரும்போது செல் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம 140 செல் பண்ணியிருக்கணும். மார்க்கெட் ஆர்டரில் போட்டனால 2 பாயிண்ட் ஸ்லிப்பேஜில் வந்துருச்சு. அழகாக 1:7 பாயிண்ட் எஸ்எல் 13 பாயிண்ட் டார்கெட். இந்த மாதிரி நம்ம மினிமமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஷில் இருக்கனால தான் நான் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணேன். இல்லை அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் டபுள் பாட்டம் கிரியேட் ஆன மாதிரி இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் 25 பாயிண்ட்ஸ் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எதாவது ட்ரேட் எடுத்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.